வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒத்திசைவு அப்படின்னா என்ன? நான் ரசிச்ச ஒத்திசைவுனா எப்படிப்பட்டதுன்னு. ஒத்திசைவுனா என்ன? ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நேம் வந்து தூய தமிழ்ல இருக்கிறதுனால புரியல அப்படின்னா, முதல்ல ஜால்ரான்னு நம்ம சொல்லுவோம்ல. யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, இல்லாட்டி ஒரு உதவி செய்றாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்க கிட்ட நம்மளுடைய தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நாம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு, அவங்க என்ன பண்ணாலும் அத சகிச்சுக்கிட்டு, அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, அவங்க திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் சரி, நம்மோட சேர்ந்து அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்லயே இருப்போம். அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம். என்ன வேணா பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஜால்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட வாழறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஜால்ரா. இந்த ஒத்திசைவு அப்படின்றத நம்ம ரெகுலரான ஒரு லைஃப்ல ஜால்ரா அப்படின்ற ஒரு கிண்டலுக்கான ஒரு பேசிக்கான ஒரு பேசுற ஒரு வார்த்தையா நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா என்னுடைய பார்வையில அது ரசனை மூலமா நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அது எனக்கு எப்படிப்பட்ட ஒண்ணா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசை, மியூசிக் இந்த சப்தங்கள் எல்லாமே வந்து ஒண்ணா சேர்ந்து அது ஒண்ணு ஒரு ஒரு பரிணாமத்தில இருக்கும். அதில மியூசிக்கும் ஒண்ணு. இந்த மியூசிக்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெயினான ஒரு பாடகர் பாடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேக்கிரவுண்ட் ஸ்கோரிங்க்காக சில பேர் இருப்பாங்க. பேக்கிரவுண்ட் ஸ்கோரிங்காக மியூசிக் இருக்கும். அண்ட் பேக்கிரவுண்ட் ஸ்கோரிங்காக சிலருடைய வாய்ஸ் இருக்கும். இப்படி இது எல்லாமே ஒத்திசைவா ஒண்ணா சேர்ந்து இயங்கும்பொழுது, அதனுடைய வெளிப்பாடுன்றது ஒரு மனமகிழ்ச்சிய தரக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, சில பேருக்கு அது உயிரோட்டமான ஒண்ணா மாறி போகும். அப்படி ஒரு இசையின் மேல ஒரு சரியான ஒரு ஒத்திசைவுல நம்ம ஒரு மியூசிக்கையும், வார்த்தைகளையும் ஒரு பெர்சனுடைய இல்லாட்டி ஒரு குழுவினுடைய அ சப்தங்களையும் நம்ம சேர்க்கும்போது, அது ஒரு முழுமையான ஒரு இசையா, ஒரு ஒத்திசைவுல உருவான ஒரு படைப்பா உருவாயிருது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் எடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில டப்பிங். இந்த டப்பிங் குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வாய்ஸ் வந்து லிப்ட் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். அந்த லிப்ட் மூவ்மெண்ட்ட பேஸா வச்சு இவங்க அதுக்கு ஏத்தா மாரி ஒரு டப்பிங் குடுப்பாங்க. அங்க முழுக்க இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு, அது வந்து திரையில வந்து நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, வெறும் வாய் அசைவுகளா தான் இருக்கும். நாம அதுக்கு ஏத்தா மாரி ஒரு வாய்ஸ் குடுப்போம். கரெக்ட்டா அதுக்கு ஏத்தா மாரி ஒரு ஒத்திசைவான ஒரு வாய்ஸ குடுப்போம். இதுக்கு பேரு டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, பெரிய பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்க. அவங்க திடீர்னு மேலேருந்து தாவி குதிக்கிற மாரியான ஒரு சீன் வருது அப்படின்னா, அவ்வளவு பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணவங்க ஒரு ஒரிஜினல் ஹீரோவ மாடியிலேருந்து குதிக்க வச்சு கால் உடைஞ்சதா, கை உடைஞ்சதான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு ட்ரெயின்டான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன அவங்களுக்கு பதில் நிறுத்தி, அவங்க மேலேருந்து கீழ குதிப்பாங்க. குதிச்சு எழுந்து நிமிர்ந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஹீரோவ வர வச்சு அந்த இடத்துல கட் பண்ணி சேர்ப்பாங்க. ஸோ எடிட்டிங் மூலமா அந்த இடத்துல ஒரு ஒத்திசைவுன்றது நடக்கும். ஸோ ஆக்டிங்ல வேற ஒரு பெர்சன் குதிக்கிறது, தாவுறது, சண்டை போடுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஸோ அதோட சேர்த்து ஹீரோவ ஒத்திசைப்பாங்க. இப்படி ஒத்திசைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறைகள்லயும் ஒவ்வொரு மாதிரி அதனுடைய வெளிப்பாடுன்றது இருக்கும். இந்த ஒத்திசைவை பத்தி நான் பேசுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் இருக்கு. அதுல நான் முதல்ல டச் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த மதங்கள பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய பார்வையில எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைய ஃபாலோ பண்றாங்க. அதனால அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பேசுற பேச்சு வழக்கா இருக்கட்டும், அவங்களோட வாழ்வியலா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நல்ல ஒரு முக்கியமான ஒரு அ அ விஷயங்கள்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா மதங்களுடைய தொடர்பும் எங்க போய் நிக்கும்னா, ஒழுக்கம் அப்படின்றதுல போய் நிக்கும். இப்ப நம்ம குரான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சில வார்த்தைகள் ரிப்பீட்டடா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக. அதே போல ஒரு ஒழுக்கம்ன்றது முழுமையான ஒரு சிந்தனையா நமக்குள்ள இருக்கணும் அப்படின்றது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குரான்ங்கிற ஒரு புனித வேதத்த எடுத்துக்கிட்டோம்னா, 2000 வருஷமா எந்த விதமான எழுத்துக்கள்ல கூட மாற்றங்கள் செய்யாத ஒரு அற்புதமான ஒரு வேதம் தான் குரான். அதுவே நம்ம மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்மான்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். எப்பேர்ப்பட்ட ஒரு ராஜ்யத்த ஆள்றவங்களா இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில தவறு செஞ்சா மறுபடியும் அந்த தவறு அவங்களுக்கே வந்து நடக்கும். நல்லது செஞ்சா நல்லதே மறுபடியும் அவங்களுக்கு வந்து நடக்கும். அப்படின்ற ஒரு கர்மா பேசிஸ்ல இருக்கும். இதே கர்மா தான் பார்த்தீங்கன்னா, நியூட்டனுடைய எதிர்விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அப்படின்றது இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கலா யோசிச்சு பார்த்தாலும் சரி, சயின்டிஃபிக்கா யோசிச்சு பார்த்தாலும் சரி, நாம ஒண்ணு செஞ்சோம்னா அது திரும்பி நமக்கு வரும். அவ்வளோதான்.
எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வுகள்ன்றது இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. அப்போ அந்த ஒத்திசைவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலத்தினுடைய ஒரு ஓட்டம் தான். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு பர்சனை கொலை பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதாவது வந்து மனசால கொலை பண்ணிட்டேன்னு வைப்போம். வார்த்தைகளால் அவங்கள திட்டிட்டேன், அவங்க மனசால் பெரிய பாதிப்பை சந்திச்சிட்டாங்க. இப்போ நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேனோ, எந்த சூழ்நிலையில் இருந்து அந்த பர்சனை நான் காயப்படுத்துகிறேனோ, அதே சூழ்நிலைக்கு மறுபடியும் இயற்கை ஒரு தருணத்தை உருவாக்கும். இப்போ நான் இந்த ஒரு சூழலில் என்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா இருக்குது, பணத்தினுடைய தேவை அப்படின்றது குறைவானதாக இருக்குது. எனக்குன்னு சொல்லி பணம், புகழ், பதவி இந்த கான்செப்ட் எதுவுமே இல்லை, ஒரு பெண் தோழிகள்ன்றது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்குன்னு ஒரு மறைவான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் இல்லை. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் என்னை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அதே மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் போது, அதாவது மனநிலை தான் எல்லாத்தையுமே காரணம். என்கிட்ட பணம், புகழ், பதவி எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம், புகழ், பதவி இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இதை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். எப்படின்னா, இப்போது என்னுடைய சூழல்ல இருந்து ஒரு பணக்காரன் என்னை அவமானப்படுத்திட்டான். இல்லாட்டி ஒரு பணக்காரர் என்னை வந்து மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிட்டாருன்னு வைங்களேன். இப்போது எனக்கு இருக்கிற இதே சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்து, பதவி இழந்து, புகழை இழந்து அதுக்கப்புறமா தான் அவருக்கு உருவாகுமானா கிடையாது. அவர் கையில் பணம் இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இல்லாட்டி ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருப்பார், ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருக்கும், ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாமல் இருக்கும், பணம் முக்கியம் இல்லாமல் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு சூழல்ன்றது அந்த பர்சனுக்கு உருவாயிடும். இப்போ நான் எப்படி தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழறேனோ அதே மாதிரி ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள அந்த பர்சன் மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டும் போது அந்த ஒரு நாளில் அந்த ஒரு செகண்ட், ஒரு நொடிங்கிறது என்னோட வாழ்க்கையோட சம்மந்தப்படும். அப்போ அவர் எப்படி என்னை காயப்படுத்தினாரோ அதே மாதிரியான ஒரு சூழல்ன்றது உருவாகி அவங்களை காயப்படுத்தும். இதுக்கு பேர் தான் ஒத்திசைவு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுலேயும் வந்து நம்ம செய்கிறோம். அதாவது இந்த நம்ம சைன் வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கரெக்டாக ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சைன் வேவ்ஸ் ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். ஸோ இப்படி மீட் ஆகிற ஒரு இடங்கள் தான் இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆராய்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த டெஸ்லா அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அது சிறந்த ஒன்றா இருக்கும். ஒரு டைம் போர்ட்டர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவர் ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூமில் டீ சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் தான் இருந்தது. அந்த இடத்துல அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச படைப்புகளில் ரேடியோவும் ஒன்றா இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சது வந்து வேற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலையும் அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ரேடியோ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ சிந்தனைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும். இப்போ ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து ஒரு கண்டுபிடிப்புன்றது ஒரு இடத்துல மட்டும் உருவாகாது. அதே மாதிரியான கண்டுபிடிப்பு வேற ஒரு இடத்துலையும் நடக்கும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முழுமையாக ஒரு செய்தியை, ஒரு சவுண்ட்ஸ் வேவை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ ஆராய்ச்சியாளர்கள் பேசிட்டு இருந்த சமயத்தில் ஏகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் ட்ரை பண்ணாங்க. அது வந்து மார்க்கோனி முதற்கொண்டு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ண ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கையில் நம்ம ரஷ்யாவில் இருக்கவங்களும் கண்டுபிடிச்சாங்க. ரஷ்யாவில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. இங்கே அமெரிக்காவிலையோ இல்லாட்டி யூரோப்பியன்ஸ் நாட்டிலையோ அவங்களும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆராய்ச்சிகள்லேயே சிந்தனைகள்லேயே ஒத்திசைவுன்றது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தினுடைய சுழற்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மதங்கள் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம், அந்த மாயன் கேலண்டர்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 வருஷம் சுழற்சி தான். முதல்ல 60 வருஷம் என்ன நடக்குதோ அதே தான் அதுக்கு அடுத்த 60 வருஷமும் நடக்கும் அப்படின்ட்டு. அதாவது 60 வருஷத்தினுடைய தொடக்கத்தில் எப்படி ஒருத்தவங்களுடைய குணநலங்கள் இருந்துச்சோ அதே தான் அதுக்கு அடுத்த 60 வருஷத்தில் வந்து குணநலங்களோ ஒரு கிளைமேட்டோ இல்லாட்டி இந்த எல்லா விஷயமும் சம்மந்தப்பட்டது. அதாவது மானுடத்தினுடைய வாழ்விலுக்கு தேவையான எல்லா விதமான அமைப்பும் அந்த இயற்கையினுடைய காலநிலைகளாக இருக்கட்டும், பருவமழை பெய்கிறது, விவசாயம் இருக்கிறது, ஒரு இடத்துல வந்து செழுமை இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வியாதி வர்றது, இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 60 வருட சுழற்சிக்குள்ளே அடங்கிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர்ஸ், ஜாதகம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரித்து வச்சுருக்கிறோம். இப்படி இதுக்குள்ளேயே ஒரு ஒத்திசைவுன்றது இருக்கா, முதல்ல 60 வருஷம் அதுக்கப்புறம் அடுத்த 60 வருஷமும் ஒத்திசையும். இதே போல் பார்த்தீங்கன்னா சக்திகள் ஒத்திசையும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வியலில் ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஒரே மாதிரியான ஒரு கான்செப்ட். அன்றைக்கி நானும் போனேன் அந்த இடத்துல, அதே மாதிரி எனக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதே போல் ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம்னா அந்த கோவிலினுடைய
வரலாறு எடுத்து படித்தோம் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலாதாரமான வரலாறு, அந்த சக்தி உருவானதுக்கான காரணம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ இந்த அரவானுடைய களபலி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுள்கள், எல்லா கடவுள்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம மூதாதையர்களாக வழிபடுற எல்லாருமே நம்மளுடைய இனம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நவகண்டம் உயிர் கொடுத்தவங்க அப்படிதான். அது ஒரு காலகட்டத்தில் நவகண்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் உயிர் கொடுத்தவங்களா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வாழ்ந்து மறைஞ்சவங்களா இருந்தாங்க. ஆனால் கான்செப்ட் என்னவோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய இனத்தை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். இதுவுமே ஒரு ஒத்திசைவு தான். அப்போ எல்லாமே ஒரு சரியான ஒரு ஒத்திசைவில், சரியான ஒரு கால அளவுகளில், இடம் பொருள் காலம் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலம் அப்படின்றது தான் ஒரு முழுமையான ஒரு ஒத்திசைக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒன்று. அதனால தான் பிரபஞ்சம் சூழும் போய் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டில் கூட ஒருமே நம்ம ராக்கி படத்தில் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. அதில் கூட அந்த காலத்தை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு மிஸ்ட்ரியாக சில விஷயங்கள் கூட இந்த ஒத்திசையில் பேசுவாங்க. என்ன மாதிரி பேசுவாங்கன்னா, ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பூட்டை வந்து இசை மூலமாக திறந்தாங்க. அவங்க பாட்டு பாடும் பொழுது அந்த பூட்டினுடைய ஒரு வைப்ரேஷன், இவங்க பாடினதனுடைய வைப்ரேஷன், இதனோட வைப்ரேஷனுடைய கலப்பில் அந்த பூட்டை வந்து திறக்க வச்சாங்க, ஒரு கதவை திறக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திசைவில் மிஸ்ட்ரியாக பேசக்கூடிய கான்செப்ட் அப்படின்றதும் ஒரு பக்கம். அடுத்தது அப்படின்னு நம்ம சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது நம்மள மாதிரி ஒரு வாழ்வியலை வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில பர்சனை நம்ம லைஃப்பில் வந்து மீட் பண்ணுவோம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, நாம் தொலைச்ச சந்தோஷத்தையும் நாம் தொலைச்ச தேடல்களையும் தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு பர்சனை நம்ம பார்ப்போம். ஒன்று அவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய பார்வைன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். சில பேருக்கு ஒரு டவுனான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும். அதாவது நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை உருவாக்கும். ஒரு பக்கம் ஏக்கம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். இது 2 தான் கொடுக்கும். ஒருவேளை நம்மால் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சால் அவங்க நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய நடவடிக்கைகளை நமக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா, நம்மளுடைய தேடலும் அவங்களுடைய தேடலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாருமே ஒரு குழுவாக சேர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது கிடைக்கும். அதாவது இப்போ டவுனான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகாமல் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே வாழக்கூடிய தான் வாழ்க்கையினுடைய தேடல் மாதிரி, தான் வாழ்க்கையினுடைய சிரிப்பு, சந்தோஷம், பேச்சு, நடவடிக்கை மாதிரி ஒரு சிலருடைய விஷயங்கள். அதே மாதிரி ரசனைன்னு ஒன்று. நம்ம ரொம்ப நாள் பழகின சில பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப ரசிச்சிருப்போம். அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வரும். அதே மாதிரியான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வரும்போது, நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்ததோ, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் எப்படிப்பட்டதாக இருந்ததோ, அதே மாதிரியான கேரக்டரைசேஷன் நம்மளை சுற்றி உருவாகும்போது, அது வேலையில் உருவாகும்போது நம்ம பர்ஃபெக்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்வோம். இது சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ஒத்திசைவு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசு தான். இப்போ நம்ம இந்த மனம் சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மூலமாக உருவாகாது. அப்போ நமக்குள்ளே தான் நாம் ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கிக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய வாழ்வியலினுடைய ஒத்திசைவுன்றது அப்படிப்பட்ட ஒன்றா இருக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய சிந்தனை எதோட ஒத்தி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தோட ஒத்தி செய்யணும். நம்ம எதை பற்றி யோசித்தாலும் சரி, என்ன திங்கிங் வச்சாலும் சரி, இது இது எதிர்காலத்தில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, எதிர்காலத்தில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் இல்லை, அப்படி யோசிச்சுக்கிட்டே நம்மளால் வாழ முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான ஒரு பெரிய ப்ராசஸ், அதாவது கதை இதுதான், திரைக்கதை இதுதான். அது எப்படி வேணால் டைலாக்ஸ் போகும், எப்படி வேணால் பர்சன்ஸ் வர போகிறாங்க. ஆனால் கதையும் திரைக்கதையும் அதனுடைய கிளைமேக்ஸும் இதுதான் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, அதுக்கு சம்மந்தமான எத்தனை வெரைட்டியில் நம்மளால் வந்து ஃப்ரீ டைமில் யோசிக்க முடியுமோ அவ்வளவு ஃப்ரீ டைமில் நம்ம யோசித்து வச்சோம் அப்படின்னா கதையும் கிளைமேக்ஸும் மாற போகிறது இல்லை. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய திரைக்கதை கூட மாறலாம், அதில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கேரக்டரைசேஷன் எல்லாமே மாறலாம். ஆனால் நம்ம சிந்திச்ச அந்த சிந்தனையுடைய ஒத்திசைவு பார்த்தீங்கன்னா கதையினுடைய துவக்கமும் கிளைமேக்ஸும் தான். அது பர்ஃபெக்டாக நம்ம யோசித்து வச்சுட்டோம், நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைன்றது அதை நோக்கி ஒரு ஒத்திசைவில் மட்டும்தான் இருக்கும். தினமும் நம்ம காலையில் எழுந்திக்கும் போது நம்ம வாழ்க்கை இப்போ இப்படி இருக்குது, நம்ம என்ன யோசித்து வச்சுருந்தோம், எண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து கரெக்டாக இதுதான் எண்டு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம தினமும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒத்திசைவாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம மனசுன்றது தான் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட தொடர்பு பண்ணுற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவிட்சலாக பார்த்தாலும் சரி, சைக்காலஜிக்கலாக பார்த்தாலும் சரி, மனசை தாண்டிய ஒரு பெரிய பவர்ன்றது இல்லை. ஸோ நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையை பற்றி முழுக்க யோசித்து முடித்ததுக்கப்புறம் தினமும் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா,
நம்மளுடைய கிளைமேக்ஸ் இதுதான், நாம் இப்படி ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாமளே நமக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா போனோம், சொல்லக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். மறுபடியும் எல்லாரும் இதே போல் ஒரு டைம் வந்து சந்திக்கிறேன். அது என்னுடைய நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.